அனைவருக்கும் ஜி கிறிஸ்துவின் அன்பான வணக்கங்கள். மதா பிதா குரு தெய்வ ஆட்சியுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சத்தையும் திருவுடன் வணக்கம். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். நம்ம இன்னைக்கு ஜி கிறிஸ்துவ பார்க்க போற பதிவு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கைகள் அல்லது வெளிநாட்டு வாழக்கூடிய நபர்களுடைய வருமானம். ஸோ வெளிநாடு சார்ந்த கல்வி, வெளிநாடு சார்ந்த வருமானம், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். வெளிநாடுக்கு போகக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறத தாண்டி அந்த நாட்டுக்கு போயிட்டா நம்முடைய கல்வி எப்படி இருக்கும், நம்முடைய வருமானம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கக்கூடிய பாவகம் 7வது பாவம். 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் அல்லது 7ஆம் பாவாதிபதி, இவங்கதான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையும் வருமானத்தையும் சுட்டி காட்டுறாங்க. ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி பலகீனமா இருக்காரு, 7ல எந்த கிரகம் இல்லைன்னா அவர் வெளிநாட்டை போய் பெருக சம்பாதிச்சிட முடியாது. அவர் இங்க இருந்து போய் அங்க என்னதான் வாழ்ந்துட்டு வந்தாலும் திரும்பி வரும்போது போட்ட திருமணியோடு தான் வந்து சேருவார். அப்ப 7ல நிற்கக்கூடிய கிரகம் நல்ல கிரகமா, சுப கிரகமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா இவர் இங்க இருந்து போட்டதுனோட போனான்னா வரும்போது தன்னுடைய குடும்பத்தை பெரிய லெவல்ல பெருக்கி வருமானத்தை உயர்த்தி தான் வருவார். அப்ப யாராவது ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்கும்போது எங்க வந்து வெளிநாட்டுல படிக்க அனுப்புறேன், அப்படியே வேலை கிடைக்குமா இருக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாவம் 7வது பாவம். சொந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய பாவத்தை 2ஆம் பாவம்னு சொல்றோம். சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை சொத்தா சேர்க்கறத 4ஆம் பாவம்னு சொல்றோம். அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தை, உழைப்பை விட அதிகப்படியான கிடைக்கும் லாபத்தை 11ஆம் பாவத்தை வச்சு முக்கியத்துவம் வச்சு. இப்ப வேறொரு இடங்கள்ல மொழி, மதம், இனம் இதெல்லாம் சார்ந்து சொந்த பந்தம் இல்லாத சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானத்தை நம்ம தீர்க்கமா சொல்லக்கூடிய 7ஆம் பாவம் ஒரு முக்கியமான பங்களிக்குது. அப்ப 7 நிற்கக்கூடிய ஒரு பாவ கிரகமா இருக்கு. என்ன சார் பண்றது? உதாரணமா ராகு இருக்கு, இல்ல கேதுக்குன்னா எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த ஒரு நாட்டுக்கோ அல்லது மொழி மதத்தை சார்ந்த இடங்களுக்கோ போய் பழக்கலாம். உதாரணமா கேது அப்படின்னா ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரில போய் பெரிய லெவல்ல இருக்கலாம். செவ்வாய் இருக்குது, அதிகம் வார உள்ள பூமியில போய் பழைக்கலாம். சுக்குரன் இருக்காரு, எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய நாடுகளில் போய் சம்பாதிக்கலாம். உதாரணமா 7 சுக்குரன் இருக்கு, ஜப்பான்ல இருக்கலாம், கொரியால இருக்கலாம், சைனால இருக்கலாம்னு அந்த நாட்டுல இருந்து எந்த பொருள் அதிகமா ஏற்றுமதி செய்யப்படுதோ அந்த பொருளுக்கான காரகரணம் 7 இருந்தா அதை சார்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ அங்க இருக்கக்கூடிய கிரகம் 7ல நிற்கக்கூடிய கிரகம் தான் நம்மளுடைய அந்த அந்த நாட்டுக்கு போய் நம்ம அங்க அடையக்கூடிய கல்வியும் பொருளாதாரத்தையும் சுத்தமா தீர்மானிக்குது. எப்ப சார் தீர்மானிக்குது? 7ல நிற்கக்கூடிய கிரகமோ அல்லது 7ஆம் அதிபதியோ தசாபுத்தி அந்தரமாக வரக்கூடிய காலங்கள்ல தான் நமக்கு அந்த மதிப்பை அளிக்கிறது. அதுவரை எந்த மதிப்பும் அளிக்கிறது. சோ அதோடைய காலத்துக்கு அஞ்சு அந்த சமயங்களை நம்ம அந்த சம்பாதிக்கான விதை போட்டோம்னா கண்டிப்பா உயர்ந்த அந்தஸ்து ஆகும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவோம். ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் புதன் அஸ்தங்கமா இருக்கு, அங்கேயே சூரியன் இருக்காங்க. இப்ப அவருக்கு நடக்கிறது புதன் புத்தி அப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பிசினஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. இப்ப அவருக்கு சனி புத்தி நடந்துட்டு இருக்கு, அடுத்து வரப்போறது புதன் புத்தி. 7ல இருக்கக்கூடிய கிரகம் அஸ்தமனமா இருக்கு, அந்த அஸ்தமனமா இருக்கக்கூடிய கிரகத்துடைய புத்தி வரப்போகுது. இப்ப போய் ஒரு பிசினஸ் பண்ண போறேன். இது வரைக்கும் நீங்க வெளிநாட்டுல சம்பாதிச்ச பணம் எவ்வளவு இருக்குமோ அந்த பணத்தை பூரா இந்த அஸ்தங்க புத்தி காலி பண்ணிடும். இந்த அஸ்தமனம் அடைந்த அந்த கிரகம் தனது புத்தியில அழிச்சிரும். அதனால நீங்க வேறு ஒருத்தருடைய பெயர்ல உங்க பூர்வீக நாட்டுல முதலீடு பண்ணிருங்க. அது கண்டிப்பாக உங்க குழந்தையா இருக்கலாம் அல்லது உங்க மனைவியா இருக்கலாம். அவர் கேட்கவே இல்லை. இது வரைக்கும் நான் எடுத்த முடிவு எதுவுமே தோல்வி வரல, இது மட்டும் தோல்வி வந்துருமா அப்படிங்கிற ஒரு புதக்கமா இருந்தாரு. அந்த புத்தி வருது. புத்தி வந்தோடனே பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. பிசினஸ் நல்லா போகுது. அங்க இருந்து போகணுன்ற பிசினஸ் குறைவில்லாம போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இருக்க சமயத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. இவர் கார் இன்னொரு கார் எடுத்து அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவரா இருந்திருக்காரு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்காரு. குடிச்சு கொண்டே உள்ள போட்டான். அந்த பிசினஸ் பாக்குறதுக்கு ஆள் இல்லை, பிசினஸ் நல்லா ஓடுது. அந்த பிசினஸ் பாக்குறதுக்கு ஆள் இல்லாம அந்த பணம் அப்படியே முடங்கி போயிடுது. திருப்பி இது வெளியே வரும்போது போட்ட முதல்ல ₹1 கூட எடுக்கும். அந்த நாட்டுல இருந்து அவர் அப்படியே வெறும் ஆளா வெளியேற்றப்பட்டார்.
ஸோ அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு பிளட் மணின்னு சொல்லக்கூடிய ஒரு மணிக்கு சம்மதிக்கிற போது கூட இருக்கிறதெல்லாம் வித்து அவர் கொடுத்துட்டு ஆளை விட்டா போதுன்னு வந்தார். அப்படித்தான் அந்த கிரகம் என்ன செய்யும், சுத்தமா தொடச்சணும். ஜோதிடம் இதுக்குத்தான் பயன்படுது. இந்த இடத்துல இது நடக்க போது, இது முன்ஜாக்கிரதையாகணும். அப்ப அவர் நம்ம சொல்லி கேட்கலையே சார் அப்படின்னா, அவர் சிறந்த ஒரு பக்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருந்தார், ஏதேனும் ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருந்தார்னா அந்த இடத்துல ஒரு ஆசான்னு சொன்னது அவருக்கு காதுல விழுகும், அதுக்கு கேட்கணும், அதுக்கு பணியணும்னு தோணி இருக்கும். அவர் பக்தி மார்க்கத்திலே நான் படிச்சுட்டு எனக்கு கை கொடுக்கும்னு சுயமா நிற்கும் போது மற்றவருடைய வார்த்தை அவர் காதுக்குள்ள போகாது. பக்தி மார்க்கம் தேவை. எதுக்கு தேவைன்னா இன்னொருத்தருடைய சொல்லுக்கோ, இன்னொருத்தருடைய நடைமுறை பாவனைக்கோ, ஒழுக்கத்துக்கோ நாம கீழ்ப்படிவதை அது கற்றுத்தருது. அதான் அதோட முக்கியமான பங்கு. அதனால நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது சொல்றது உண்டு, 7ஆம் பாவத்துடைய கிரகத்தை வச்சு நீங்க அடுத்த எப்படி நடந்துக்கணும் முறையே சொல்லுங்க. சோ அப்ப நம்ம யாரோ ஒருத்தர் வெளிநாட்டு போய் படிக்கணும், சம்பாதிக்கணுங்கிறத படிப்பதற்கான பாவகத்தை ஒப்பிடும் போது 7ஆம் பாவத்தில் இருக்கிறத சேர்த்து பார்க்கணுங்கிற ஒரு பதிவை இதுல ஆழமா ஒரு படிக்கிறேன். நீங்க மேலும் உங்க ஜாதகங்களை நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குமே தோன்றி வரக்கூடிய சிறப்பான விதிகளா இருக்கு. நம்ம ஜிகே வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஜோதிடத்தை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முயற்சியில முழு முயற்சியா பாடுபட்டு இருக்கோம். ஸோ யாராவது ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னா அடிப்படை படிக்கணும் விரும்புறவங்க வரப்புற பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதி மாலையில ஆன்லைன் வகுப்பு நடக்கிறது. கீழே நம்பர் தொடர்பு படிக்கலாம். சிறப்பு வகுப்பு படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே நம்பர் தொடர்புனா அந்த வகுப்புலயே சேர்ந்து சிறப்பு படிக்கலாம். உபகிரகம் அப்படின்னா என்னன்னா, ஒரு கிரகத்துக்கும் மகன் இருக்கான், பேரன் இருக்கான். மகன் பேரன் இருக்கான். இப்ப நான் செய்ய தவறுன வேலையை என் பையன் செய்வான், பையன் செய்ய தவறுன வேலையை பேரன் செய்வான். குலதெய்வத்தை எப்படி கும்பிட்டுட்டு வரோம்? எங்க தாத்தா கும்பிட்டாரு, தாத்தா பொண்ணு எங்க அப்பா கும்பிட்டாரு, நான் கும்பிட்டேன். அப்ப ஒரு கிரகத்துடைய உபகிரகம் அந்த கிரகம் என்ன காரகத்துவத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்துச்சா கொடுக்கலையா, கொடுத்தா அதுல காயம் இருந்துச்சா காயம் இல்லையான்னு சொல்லும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்பவுமே சூரியனுக்கு 12வது வீட்டுலதான் உபகிரகமான உபகேதுன்னு ஒண்ணு இருக்கும். உபகேதுன்னு எங்க சூரியன் இருக்கோ அதுக்கு 12வது வீட்டுல உபகேதுன்னு போட்டுக்கலாம். உதாரணமா இன்னைக்கு சூரியன் கும்பத்துல இருக்கிறார், அப்ப கண்டிப்பா உபகேது மகரத்துல தான் இருப்பார். அப்ப எங்க அப்பாவுடைய போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவம் மகரத்துல உட்கார்ந்து இருக்கு, அது என்ன செய்ய காத்திருக்குன்னு சொல்லப்போம். என்ன பாவம் அப்படின்னா இங்க பாருங்க, அதோட எச்சம் அவர் என்ன விட்டுட்டு போனாருன்னு சொல்ல வரும். இப்படிதான் இருக்குது. வியாதிபதம் ஒரு உபகிரகம் இருக்கு. அது என்ன செய்யுதுன்னா ஒரு நோயோட எச்சம் வேற எங்க இருக்குன்னு சொல்லுது. நோய் கம்ப்ளீட்டா குணமாயிருச்சா இல்ல இருக்கா? ஒரு கேன்சர் பேஷண்ட் கேட்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டா குணமாகல, வியாதிபதங்கள் உட்காந்து எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உபகிரகம் என்பது கிரகம் செய்ய தவறிய வேலைகளை இல்ல விடுபட்ட வேலைகளை அவருடைய பியாவா செய்யறது. அதுதான் உபகிரகத்துடைய முக்கியமான வேலை. இது நம்பர் 1. நம்பர் 2, இயற்கையுடைய சீற்றம். மழை வர்றதுக்கு முன்னால ஒரு அப்படியே வண்ணங்கள் 7 வண்ணங்கள் வருது, அப்படியே ஒரு வானவில் மாதிரி அழகான வண்ணம் வருது, இடி வருது, மேகம் வருது, மேகத்தினால இந்த ஃபிளைட் இறங்கிட்டு சொல்றோம், பூகம்பம் வருது, ஃப்ளூட் வருது, இப்படிலாம் வருது. அந்த இயற்கை சீற்றத்தினால இந்த குடும்பம் அழிஞ்சு போச்சா இல்லையா? என்னோட குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஒண்ணு இருக்கு. நாங்க எங்க காரைக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு பெரிய குளம் சொல்ல முடியாது, ஒரு கம்மா. அங்க ஒரு 100 ஏக்கரா அந்த கிராம மக்கள் இருக்கிற தோட்டம் இருக்குது. திடீர்னு வெள்ளம் வந்துடுது. வெள்ளம் வந்து எல்லாமே கம்மாய்க்கு தண்ணி திருப்பி விட்டுறாங்க. கம்மா நிறைஞ்சிடுது. அதுக்குள்ள விவசாயம் போட்ட அத்தனையோட விவசாயம் முடியுது. நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணல. விவசாயம் சரியான வாழை காய்ச்சி இருக்கும்போது தண்ணிக்குள்ள மூழ்கி அழுகி போகுது. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு 6 வருஷம் ஆயிடுது. அப்படி எத்தனையோ பேர் சென்னை நீர் ஓட்டத்துல பூகம்பத்துல தண்ணியில பாதிக்கப்பட்டு குடும்பத்தை விட்டு போனவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்படக்கூடிய ஜாதகங்கள் எது? அப்ப அவங்க எப்படி செக்யூரா இருக்கணும்? ரொம்ப சிம்பிளா 75ல இருந்து 85க்குள்ள பிறந்த இலங்கை வாழ் மக்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. எப்படி தேசாந்தர அகதியை வெளியே வந்தாங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இயற்கை சீற்றம்னு சொல்றது 1. 2வது, சார் நான் சாமியை கும்பிட போனேன், கும்பிட்ட பொறுத்து பார்த்தா பேயா இருக்கு. என்னுடைய நோக்கம் எங்கேயோ ஒருத்துல டைவர்ட் ஆயிருக்கு. நான் மரான்னு சொல்லி ராமான்னு மாறுறது எப்ப?
அப்படின்னு சொல்றது உபகரணத்துல. சோ இயற்கை சீற்றங்கள், என்னுடைய ஒவ்வொரு வர்க்கமும், பிதர் வர்க்கம், மாதவர்க்கம் என்ன விட்டுட்டு போச்சு, என்ன செய்ய தவறிச்சு, இதுதான் திரும்ப திரும்ப சொல்லுது உபகரணங்கள். அதுக்கும் உபகரணங்கள் இருக்கு. உபகரணங்கள் நம்ம ஒன்னோட அந்த 5 தூமாலியர் 5 குமார்கள் நிறைய கசகசன்னு நம்ம சூரியனுடைய மையத்தை பயன்படுத்தி உபகரணத்தை எடுக்கிறோம். அதான் அதோட விலை. அது ராசி கட்டத்துக்குள்ளே இருக்கும். சில கிரகம் பெரிய பெரிய ஒரு தூமான ஒரு உபகரணம் இருக்கு. அதோட வேலையை உங்களை சாமியார் ஆக்காம விடாது. நீ கல்யாணத்தன்னைக்கு மேல வாசிப்பான், பக்கத்து ஒருத்தன் மொட்டை அடிச்சிட்டு இருப்பான். ரெண்டையும் கொண்டு கண்ணில் காட்டும். அத்துமாவுடைய முக்கியமான வேலையை அவனை பிரம்மச்சாரியவே வச்சு கடைசி குளிக்குள்ள தள்ளி மாலை ஒரு வரைக்கும் விடாது. சார் அதுவே 7ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு போன் பண்ணாரு. யாரு? ஒருத்தன் பார்த்தா சார் கல்யாணம் பண்ணேன். சொல்லுப்பா. அதனால கல்யாணம் ஒரு 3-4 நாள் ஆச்சு சார். சரி என்னன்னு, எனக்கு ஏதாவது டைவர்ஸ் ஆகுமா சார்? ஏன் 3 நாள் உனக்கு அப்படின்னு ட்ரீட்மெண்ட் ஆச்சுன்னு பொருத்தத்தை வாங்கி பாக்குறோம். பொருத்தம் நல்லா 9 பொருத்தம் இருக்கு, கிரகங்கள் நல்லா இருக்கு, தசாபுத்தி நல்லா இருக்கு. கோச்சாரம் சரியில்லை. கோச்சாரத்தினால எப்படி தற்காலிக பிரச்சனை. தற்காலிகத்தையும் பிரச்சனையா சார்? இப்ப நான் விட்டுருமா சார்? பிரச்சனையே சொல்றா? இல்ல சார் பிரச்சனை வேண்டாம் சார். பிரச்சனையை சொல்லியே ஒரு ஆய்வுக்கா சொன்னேன். அந்த அம்மா ரூமுக்குள்ள வந்துச்சு, கால வந்து சாஸ்திரம் நமஸ்காரம் பண்ணிச்சு, கையெல்லாம் தொட்டு போட்டு விரிச்சு, ரொம்ப பயபக்தியா இருந்துச்சு. சரி சேர்த்துக்கு வா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அதை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டோமா? சரி. கைய வச்சு கடிச்சு வச்சுட்டா சார். அப்பா கேட்டாரு, ஏன்டா பொண்ணாட்டி போய் பார்க்க போல, 2 கையும் காமிச்சு பாரியா எப்படி கடிச்சு வச்சிருக்காரு, எப்படி செவந்திருக்கு பாரியா. நான் கூட வெக்கத்துல செவந்துருச்சு, வெளியில முடிச்சிருக்கேன். எங்கயா முடிச்சிருக்கேன், அடிதான் ஓடியிருந்திருக்கிறேன். அதை தூமா செய்யும். சோ அப்படி இதெல்லாம் வந்து சொல்லும் போது ரசனையா இருக்கு, அனுபவிக்கிற அந்த வழி இருக்குங்களா. சோ அதுதான் உபகிரகத்துக்கு நிறைய கிரகத்தின் சேட்டைனே சொல்லலாம். நானே என்ன புக்ல எழுதினேன், உபகரணங்களின் பலனோட பிராக்கெட்ல கிரகத்தின் சேட்டைகள் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் அந்த புக்கோட டைட்டிலேயே. சோ அப்படி இருக்கும், பார்ப்போம். அனைவருக்கும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகானது நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சஞானத்தையும் பெருமிதம் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான வாழ்த்துக்கள். நம்மளோட அடிப்படை கிளாஸ் வர ஒரு பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதி இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளோட சிறப்பு வகுப்புகளும் மார்ச் மாசம் 4ஆம் தேதி இருந்து 7 நாள் இருக்கு, காத்திருக்கு. ஸோ நம்ம ஒரு புதிய வடிவுல புதிய நோக்கத்தை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அடுத்த வகுப்பு சந்திப்போம்.